அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை பயிற்சி மையம் அடையுங்கள். இந்த பயிற்சி மையம் வந்து இலவச பயிற்சியா 100% தேர்ச்சி. நம்மளுடைய பயிற்சி மையத்துல வரப்போற பிசி எக்ஸாம் இன்னும் யாரும் அப்ளை பண்ணல அப்படின்னா அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணதுக்கு கடைசி தேதி 21/8/2025. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. அப்ளை பண்ணாதவங்க உடனே அப்ளை பண்ணிருங்க. நிறைய மாணவர்கள் போன் அடிச்சு என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னா, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், அப்ளை பண்ணலாமா சார்? நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், எனக்கு வயசு 20 வயசு ஆகுது, டுட்டோரியல்ல தான் 12th டுட்டோரியல் போட்டுருக்கேன் சார், எனக்கு ஆனால் ரிசல்ட் ஆயிடுச்சு, நான் அப்ளை பண்ணலாமா அப்படிங்க. இன்னும் நிறைய பேர் சார் நான் எஸ்ஐ அப்ளை பண்ணியிருக்கேன், பிசிக்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. எல்லாருக்கும் இருக்கு. நமக்கு வேலை கிடைச்சிருந்து அக்னி பாத்திரம் இருக்க பையங்க பாஸ் பண்ணி வச்சிருங்க சார், நான் அப்ளை பண்ணணுமா சார், பிசி எழுதணுமா அப்படின்னு கேட்குறேன். என்னைக்கு வேலை கிடைச்சி நம்ம போய் ட்ரெயின் சென்டர் காலத்து வைக்கணும், எந்த வேலையா இருந்தாலும் ஆர்டர் காப்பி நம்ம கைக்கு வாங்கணும், அது வரைக்கும் நம்மளோட முயற்சிகளை கைவிடவே கூடாது. மோட்டிவேஷனா நம்ம அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரே டயத்துல 4 எக்ஸாம் வந்தா என்ன, அதுல ஒன்றும் குறைஞ்சு போட்டு நமக்கு தேவை ஏதாவது ஒரு போஸ்டிங். அந்த போஸ்டிங்கை நம்ம ஆர்டர் நம்ம கையில வாங்குற வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் இன்னும் அப்ளை பண்ணல. அப்ளை பண்ணாம இருக்கவங்க 21/8/2025 ஒரு 5 நாட்குள்ள இருக்கு. எல்லாரும் உடனே அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் டேட்டு 9/11/2025. இன்னும் ஒரு 50 நாட்கள் தான் இருக்கு. மொத்தத்திலே 51 நாட்கள் தான் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? 45 நாள்ல ஒரு பிசி எக்ஸாம் என்னால எப்படி சார் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. 45 நாள்ல பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், கட்டாயம் முடியும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு போர்க்களத்துல ஒரு போர் ராஜா படையோட போறாரு அப்படின்னா அந்த போர்க்களத்தோட வியூ ஒத்துருக்கணும். முதல்ல எப்படி நம்ம போர் பண்ண போறோம், முதல்ல என்ன இருக்கு அப்படின்னு அந்த வியூவத்தை தான் நம்ம இப்ப செயல்படுத்த போறோம். இது ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம அகாடமி கடைநல்லூர்ல அமைஞ்சிருக்கு. ஆனா நம்ம தென்காசி மாவட்டத்துல கடைநல்லூர்ல இருந்து அதிகப்படியான மாணவர்கள் வந்து போலீஸுக்கு போறது இல்லை. அவங்களுக்கான கைட்னஸ் தெரியல. அப்ளை பண்ணது ஃபுல்லா பார்த்தா நம்ம மாவட்டத்தில் அதிகமா அப்ளை பண்ணாங்க. காலேஜ் படிச்சிருக்க பசங்க, ஹவுஸ் ஒய்ஃபு, வேற ஏதாவது சாப்பிட்டனு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, சின்ன சின்ன வேலை ஜாப் ஏதாவது போயிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அதிகமா அப்ளை பண்ணாங்க. ஆனா நம்ம மாவட்டத்திலோட போலீஸ் எண்ணிக்கை கம்மியா இருக்கு. சரி, இந்த தடவை நம்ம கடைநல்லூர் சுத்தி இருக்க ஊர்கள் மற்றும் நம்ம தென்காசி மாவட்டத்துல அதிகப்படியான எண்ணிக்கையில போலீஸ் எக்ஸாம பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினாலதான் நம்ம இந்த வரப்போற பிசி எக்ஸாம அவங்களுக்கு ஃப்ரீயா எல்லாம் பண்ணி கொடுப்போம். எப்படி இந்த பிசி எக்ஸாம் கிளியர் பண்ண, எனக்கு பாடத்திட்ட என்னன்னு தெரியல. 80 கொஸ்டின், தமிழ் மொத்தம் 80 கொஸ்டின் இருக்கு. அதுல 32 கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணாலே நம்ம பாஸ் எலிஜிபிள் தான். 32 யாருமே, நான் வந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் சார், காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது ஒரு பையன் மினிமம் 28 மார்க் 30 மார்க் போட முடியும். நமக்கு ஒன்றும் கஷ்டமா ஒரு தமிழ் மீடிய பையனுக்கு கஷ்டமா அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாம இந்த பேப்பருக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த கொஸ்டின் வைக்கல. அவனுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கா, ஓரளவுக்கு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இலக்கணம் ஆசிரியர் பேர் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கதான் வச்சு அவங்க மேக்ஸிமம் யாரா இருந்தாலும் 28 மார்க் போட்டுப்போம். நம்ம படிக்க போறது வெறும் 2 மார்க்கு 5 மார்க் தான். தமிழ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணது ஈஸியா பண்ணிடலாம். அது போக நமக்கு மிச்சம் இருக்க 70 கொஸ்டின்ல 45 கொஸ்டின் பொது அறிவியல் இருந்து கேட்க போறாங்க, 25 கொஸ்டின் உளவியல் இருந்து கேட்க போறாங்க. உளவியல் டாபிக் இந்த உளவியல் டாபிக்ல 25 கொஸ்டின் வந்து வெறும் சதவீதம் கூட்டல் கழித்தல் இது மட்டும்தான். நம்ம அகாடமியில இந்த 25 கொஸ்டினுக்கு உங்களுக்கு தனியான ஒண்ணு படிக்க வைக்க போறதுல, நீங்க ஃப்ரீ டெஸ்ட் எழுதும் போதே ஒவ்வொரு டாபிக்கா உடனே கிளியர் பண்ணி அன்னன்னைக்கு டெஸ்ட் முடிஞ்ச உடனே உங்களுக்கான அந்த உளவியல் டாபிக்ல ஒரு பாடம் எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பாடத்தோட கொஸ்டின் மேக்ஸ் எல்லாம் போட்டு என்னென்ன வருது, எப்படி இது ஈஸியா சால்வ் பண்ணது, இதை வேற விதமா எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி அந்த டாபிக்கை உடனே நம்ம முடிச்சிருக்கோம். இதுக்குன்னு நம்ம தனியா டைம் கொடுக்க போறதில்ல. நம்மளோட ஃபுல் போக்கஸ் எல்லாமே பொது அறிவு சப்ஜெக்ட்ல தான் இருக்கு. இப்போ பொது அறிவுல இருந்து நம்ம இது வந்து இப்ப நான் ஆல்ரெடி எடுத்து இந்த மார்க் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு விதமும் அந்த மார்க் எப்படின்னா கவர்மெண்ட் விட்ட மாடல் கொஸ்டின் படி. ஆனா சிலபஸோட பாடத்திட்டம் இப்போ நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்க சிலபஸ் பாடத்திட்டம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இயற்கையில் பொதுவா கொடுத்துட்டாங்க. பழைய மாதிரி அண்டம், ஒளியியல், விண்ணியல் அப்படி கொடுக்காம பொதுவா ஒரு பாடத்திட்டம் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், இயற்கையில இருந்து 3 கொஸ்டின் கேட்காங்க, வேதியில இருந்து 3 கொஸ்டின், உயிரியல இருந்து 4 கொஸ்டின். இந்த இயற்பியல் வேதியியல் உயிரிக்கே 10 கொஸ்டின் தான் கொடுக்காங்க. மற்றபடி சமூக சைடு அதிகமான பாடம் போகுது. நம்மளோட பாடத்திட்டத்துல பாத்தீங்கன்னா சூழ்நிலையல், உணவு ஊட்டச்சத்தியல் ஒரு டாபிக் இருக்கும். இதுக்கு நம்ம 10th வரை படிச்சா போதுமானா இல்ல, 12th புக்கும் படிக்கணும். நம்ம அகாடமியில வந்து படிக்கிற பையங்களுக்கு டெஸ்ட் வைக்கும் போதே நம்ம இதை சொல்லி தனியா ஸ்பெசிபிக்கா இதை நீங்க கட்டாயம் 12th புக்கு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஏன் அப்படின்னா
100% தேர்ச்சியை கொடுக்கணும். ஏதோ ஒரு கஷ்டப்படுற பையன் ஒரு அகாடமி கூட போய் சேர்ந்து ஒரு பீஸ் கட்டி இன்னைக்கு எல்லாமே ஒரு கோச்சிங் கிளாஸ்ல 20,000 30,000 கெட்ட முடியாது கஷ்டப்பட்டு இருப்பாங்க அவங்க பசங்க. அந்த பசங்களுக்கு ஃப்ரீயா ஏதாவது பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினாலதான் இந்த தேர்வே வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுக்கும். வரப்போற இன்னும் எக்ஸாமுக்கு நம்மளோட தேர்வு வந்து செப்டம்பர் 21 ஆரம்பிக்கும். 21 ஆரம்பிச்சு அடுத்த நவம்பர் 9 வரைக்கும் ஒரு 45 நாள் நமக்கு டெஸ்ட் வைக்கும். இந்த 45 நாள் டெய்லி காலையில ஸ்டூடெண்ட்க்கு இங்க வேலையே வந்து டெஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருவோம். அடுத்த நாள் வந்து கொஸ்டின் எழுதணும். கொஸ்டின் வந்து டெஸ்ட் வச்சோம். கொஸ்டின் முடிச்சுட்டு என்னென்ன டாபிக் எப்படி எப்படி கொஸ்டின் வந்து எப்படி எப்படி கேட்பாங்க அந்த 4 ஆப்ஷனுக்குமே இன்னொரு கொஸ்டினோட கேள்வியை தான் வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா ஒரு மினிமம் நம்ம அகாடமியில 100 கொஸ்டின் வைக்கும் அப்படின்னா 400 கொஸ்டின் அவனால அந்த நேரம் படிச்சுட்டு போக முடியும். அதை கணக்கு பண்ணி தான் நம்ம வைக்கணும். அப்ப 400 கொஸ்டின் அப்படிங்கும்போது 45 தேர்வு நீங்களே பாத்துக்கோங்க எங்க போயிருங்க. 45 × 400 18,000 கொஸ்டின். 18,000 கொஸ்டின் படிக்க வேண்டியது இருக்கும். இது ஏன் நம்மளோட சென்டர்ல இதை ஏன் அப்படி பண்ணுதோம் அப்படின்னா, சரி இன்னைக்கு நான் காலையில ஒரு பையனை பார்த்தோம். ஒரு இடத்துக்கு நம்ம அகாடமி சார்பா வேற விஷயம் வேலையை போயிட்டு வரும்போது மரத்தடியில உட்காந்து படிச்சுட்டு இருந்தா என்னப்பா என்ன படிக்க அப்படின்னா பிசி எக்ஸாம் படிக்க அப்படின்னா சரி ஒரு சென்டர் போய் படிக்க முடியாது. சென்டர் போய் நம்ம காசு கொடுக்க முடியாது. சரி அப்பதான் அவங்க தோணுச்சு சரி இந்த எக்ஸாமுக்காக நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறதுக்காக ஃப்ரீயா நம்ம பண்ணுவோம். ஒரு ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். போயிட்டு வந்து படிக்கிற மாதிரி இந்த டெஸ்ட மாணவர்களோ மாணவிகளோ யாருனாலும் நம்ம டெஸ்ட் எழுதிக்கலாம். அகாடமியில திருநங்கைகளோ எழுதிக்கலாம். விதவைகள் வந்து ஆதரவற்ற விதவைகள் யார் எக்ஸெட்ரா. இந்த கொஸ்டின் வந்து இந்த பிசி எக்ஸாம் 100% இலவச பயிற்சியா மாணவர்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வந்து மற்ற மாணவர்கள் போய் சேரணும். இந்த வீடியோ வந்து நீங்க உங்க நண்பர்களுக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ வந்து போய் இருக்கக்கூடியவங்களுக்கோ போய் இந்த வீடியோ அனுப்பி விடுங்க. நிறைய பேர் போய் போய் சென்றடையும். வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இன்னொரு டீம் வந்து வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க அவங்களுமே நம்ம அகாடமில நம்ம அவங்களுக்கு டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்டோட மார்க் எத்தனை மார்க் வருது நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னா சொல்லுவோம். அப்படிங்கும்போது வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் வந்து நம்ம டெஸ்ட்டை எழுதலாம். எழுதி பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இதுல எல்லாம் தப்பு பண்ணணும் அப்படின்னு பாத்துக்கலாம். அப்படி பார்த்தா மட்டும்தான் எக்ஸாம் சென்டர்ல அவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம பாடத்திட்டத்துல எடுத்தா இப்ப கவர்மெண்ட் விட்டு போய் பார்த்தா சமூக அறிவியல்ல வரலாறுல இருந்து 9 கொஸ்டின், புவியியல்ல 9 கொஸ்டின், இந்திய அரசுல இருந்து பொருளாதாரம் சேர்த்து 9 கொஸ்டின், மொத்தம் 27 கொஸ்டின் வந்து வரலாறு டாபிக் மட்டும், அதாவது சமூக அறிவியல் டாபிக் மட்டுமே 27 கொஸ்டின் வரும். நம்மளோட போக்கஸ் வந்து அதிகமா வந்து சமூக அறிவியல் பக்கம் போக்கஸ் பண்ணணும். முதல்ல வந்து சயின்ஸ் ஓரளவுக்கு மேல்டாப்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமூக அறிவியல் பார்க்கணும். ஆனா நமக்கு இருக்க 45 நாள்ல வேற வழி கிடையாது. நீட்டா நம்ம புக்கு ரிவிஷன் பண்ணி கொண்டு போகணும். அதனால நம்மகிட்ட வர மாணவர்கள் ஃபயரா வந்தீங்கன்னா நான் கட்டாயம் பாஸ் பண்ணிடுவேன், என்னால முடியும், எனக்கு ஒரு கோச்சிங் கிளாஸ் தான் போக முடியல, நான் இந்த சென்டர்ல சேர்ந்து எல்லா டெஸ்ட்டும் எழுதி பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் நம்ம சென்டரை கான்டாக்ட் பண்ணுங்க. இங்க வந்து ஃப்ரீயா அந்த டெஸ்ட்டை எழுதிக்கோங்க. எழுதி நீங்க வருங்காலங்கள்ல போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு நான் வாழ்த்துக்கள் இப்பவே என்னோட வாழ்த்துக்கள் முதல் வாழ்த்துக்களா சொல்லிக்கிறேன். அது போக பொது அறிவியல் நாம நிகழ்வு இந்த டாபிக் வந்து 8 கொஸ்டின் கேட்டாங்க. இந்த 8 கொஸ்டின் எப்படி சார் அடிக்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஏதாவது ஒரு தங்கப்பதக்கம் மெடல், என்ன மெடல் அப்படின்னு ஏதாவது தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்களா இப்போதைக்கு ரீசெண்டா விளையாட்டு சம்பந்தமா அப்படின்னு நம்ம பாத்துக்கணும். அது போக சுயசரிதை அதுவே நம்ம வந்து ஒரு 100க்கு மேல எழுதின ஆத்தரோட ஃபீல்டு மாணவர்களுக்கு கொடுப்போம். அதை வச்சு என்னன்னு பாத்துக்கோங்க. யாருன்னு கேட்பாங்க, யார் அப்படிங்கிறது அவர் ஒரு கிரிக்கெட் பிளேயரா, ஒரு நேம் கொடுத்து அவர் கிரிக்கெட் பிளேயரா இல்ல ஃபுட்பால் பிளேயரா இந்த மாதிரி கேள்விகள் வரும். அந்த 3 நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த டாபிக்ல 8மே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் எக்ஸாம்ல 65 மார்க் 70க்கு அப்படிங்கிற விதத்துலதான் நம்ம இந்த ஃப்ரீ டெஸ்ட கொடுக்கணும். இந்த ஃப்ரீ டெஸ்ட கலைஞர்கள் சுத்தி இருக்க டெக்காசி மாணவர்கள் மாணவிகள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து நன்றி வணக்கம்.